வண்டியில என்ன மேன் இருக்கு? சாராயம். சந்தேகம் இருந்தா செக்அப் பண்ணி பாருங்க. வண்டி ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வா. ஹலோ, இது அந்தோணி அண்ணன் வண்டி. அந்தோணின்னா ஆண்டவனா? எடுத்துட்டு வாடா. சாரி சார், அந்தோணி அண்ணன் வண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வராது. எடுத்துட்டு வாங்க. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். யோ இன்ஸ்பெக்டர், எங்கே அந்த புது டிஎஸ்பி? ஐ ஆம் ஹியர். யோ டிஎஸ்பி, யார கேட்டி அந்தோணி வேணா பிடிச்சிங்க? யார கேட்கணும்? அந்த வண்டியில என்ன இருந்தது தெரியுமா? சாராயம். அந்தோணி வேன்ல சாராயம் தாயா வரும், பின்ன சந்தனமா வரும்? நான் கேட்கறது அது இல்ல. இது வரைக்கும் யாரும் அந்தோணி வேணா பிடிச்சதில்ல. நீங்க ஏன் பிடிச்சீங்கன்னு தான் கேட்கிறேன். எனக்கு முன்னாடி இங்க இருந்தவங்கெல்லாம் லஞ்சம் வாங்கிய பொண்டாட்டிக்கு சேலை எடுத்தவங்க. நான் என் சொந்த சம்பளத்துல எடுக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க நல்லது செய்வீங்கன்னு நம்பித்தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா நீங்க தப்புக்கு துணை போறீங்களே. தப்புக்கு துணை போறனா? டிஎஸ்பி சொன்னபடி ஜனங்களுக்கு நன்மை செய்யறவன் நான் ஒருத்தன் தான் ஐயா. அரசாங்க பணத்துல இல்ல, எங்க தலைவர் அந்தோணி பணத்துல. முதல்ல வேனை விட சொல்லுங்க. சாரி சார், விட முடியாது. டிஎஸ்பி, வீணா எங்களை பகைச்சுக்கிட்டு உங்க லைஃப வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. மிரட்டுறீங்களா? சட்டம் தெரியுமா உங்களுக்கு? என்னையா பொல்லாத சட்டம்? திருடன் போலீஸ்காரனுக்கு பயப்படுங்கிறது உங்க சட்டம், போலீஸ்காரன் அரசியல்வாதிக்கு பயப்படுங்கிறது எங்க சட்டம். அத புரிய வைக்கிறேன். கொஞ்சம் இருங்க சார். அதாவது எழுதாத சட்டம். அப்படியேதான் வச்சுக்க. தேங்க்யூ சார். அண்ணே, நம்ம வேண போலீஸ்காரங்க அவங்களா பிடிக்கலையா, துரைச்சாமியோட வேலைன்னு நம்ம எம்பி சொல்லி அனுப்பிச்சாரு. இதுக்கு முன்னாடி நம்ம வேனை பிடிச்சாங்களே, அதுக்கு அவன் தான் காரணம். அவன் தலையை சீவிட்டு வந்துடுறேன். முத்துப்பாச்சா, உனக்கு இன்னைக்கு கல்யாணம். நீ அந்த வேலையை பாரு. துரைச்சாமியை நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. கூட மன்னிச்சிருவேன்டா, ஆனா முதுகுல குத்துறவன மன்னிக்கவே மாட்டேன். அவரை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, விட்டுடுங்க அண்ணே. எத்தனையோ பேருக்கு தாலி பாக்கியம் கொடுத்திருக்கீங்க, இந்த தாலியும் காப்பாத்துங்க. என் குழந்தைகளை அனாதையாக்கிறாதீங்க, என் குழந்தைகளை அனாதையாக்கிறாதீங்க அண்ணே. ஏயா புல்புல் தர நிப்பாட்டிட்ட? புல்புல் தாராவா? இது சேனா ஐயா. ஏதோ ஒண்ணு ஏன்னு பண்ண? 7 இருந்து 9 மணி வரைக்கும் வாசிக்கிறது 100 ரூபாய் பேசுனேன். டைம் முடிஞ்சு போச்சு, எடுத்து வைக்கிறேன். டைம் முடிஞ்சு போச்சா? இனிமே தான் உன் டைம் முடிய போகுது. இது யார் வீட்டு கல்யாணம் தெரியுமா? யார் வீட்டு கல்யாணம் இருந்தா எனக்கு என்ன? கொடுத்த காசுக்கு வாச்சாச்சு. பாத்தியத்துக்கு ஓய்வு கொடுக்க போறேன். வாத்தியத்துக்கு ஓய்வு கொடுக்க போறியா? அந்தோணி என்ன வருவாரு, நிரந்தரமா உனக்கு ஓய்வு கொடுப்பாரு. சம்மதமா? ஓ மன்னிச்சிரியா. ஊது எடுத்து அடிங்கயா. அந்தோணி எங்கடா? அந்த தோணி போயிடுச்சுங்க. அந்தோணி எங்க? என்னடா அது? இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருங்க, காதுல வச்சுக்க சொல்லி.
ஏய் சீக்கிரம் டீ சாப்பிட்டு அந்த காலி நேரத்தை வண்டியில விடு. ஐயோ யாரா நீங்க? ஐயோ ஆனந்த் ஐயோ டேய், அவங்கள விட்டுருங்க. யார் நீங்க? நாங்க ஊரை விட்டு ஓடி வந்துட்டீங்களா? ஏன் ஓடி வந்தீங்க? கான்ஸ்டபிள் நீ இந்த பக்கம் போயா, இந்த பக்கம் போ. போ, கூடுதலா பின்னாடி போக சொல்லு. பின்னாடி போக சொல்லியா? போய் வரேன் போ. போ வரேன். ஏய், இந்த பக்கம் கான்ஸ்டபிள் பையனை போ. போ சொல்லு. போ, போ, வரேன், போ. வாங்க வாங்க. வாழ்க. வருக வருக வணக்கம். வணக்கம். எனது நண்பருடைய இல்லத்திற்கு, எனது நண்பருடைய வீட்டிற்கு வருக தரும் எனது ஆருயிர் அமைச்சர் எனது அண்ணன் அவர்களே வருக வருக என வாழ்த்தி சீக்கிரம் மாலையை போடுங்க. என்னது மாட்டு பொங்கலுக்கு வாங்கின மாலையா? வரவேற்புக்கு நன்றி. நம்ம உங்க முதலாளி எங்க? உள்ளதாங்க இருக்காரு. வாங்க 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 வாங்க. வணக்கம் தம்பி. என்னங்க அது நிமிந்து பார்த்தா அசப்புல உங்க அப்பா மாதிரி இருக்கீங்க. புரிஞ்சு பார்த்தா அவங்க பெரியப்பா மாதிரி இருக்குமா? எந்த கோணத்துல பார்த்தாலும் எங்க முதலாளி அழகாவே இருப்பாரு. வந்த விஷயத்த சொல்லு. ஊர்ல ஃபேக்டரி கட்டிட்டு இருக்கேன். ஒரு 10 லட்ச ரூபா துண்டு விழுது. அதை நீங்க எப்படியாவது கடனா கொடுத்தீங்கன்னா. மேனேஜர், அப்புறம் தம்பி நான் புறப்பட்டுக்கிறேன். வரட்டுங்களா? போயிட்டு வா. என்னங்க 10 லட்ச ரூபா கேட்டதும் உடனே தூக்கி கொடுத்துட்டீங்க. அந்த ஆள் திருப்பியே கொடுக்க மாட்டாங்க. மந்திரி ஆகிறதுக்கு முன்னால என்கிட்ட 1.25 ரூபா கடன் வாங்கினா, இன்னும் திருப்பியே கொடுக்கல. கேட்டு கேட்டு நான் நொந்து போயிட்டேன். யோ, நாம சந்தன மரம் கடத்தணும்ல, அதுல அவனுக்கு சேர வேண்டிய பங்க நாகரிகமா கடன்னு கேட்டு வாங்கிட்டு போறான். ஓஹோ, சந்தன கடனா? நீங்க புத்திசாலி, அறிவாளி, திறமசாலி 3 ஒண்ணு தானு.
நிறுத்து. ஹலோ, ஏய், அந்த வண்டி பிரேக் பிடிக்காத, நிறுத்து. ஐயோ ஐயோ, ஹலோ, போகாத. அங்க இறக்கமா, ஹலோ, நிறுத்து. சொல்ற கேளு, நிறுத்துமா, அந்த பக்கம் இறங்க போகாத. அம்மா. மிஸ்டர், என்ன நீ சைக்கிளை தூக்கி விட்டுட்டு இருக்கற? ஒரு பொண்ணு கீழே விழுந்து கிடக்குறா, எனக்கு ஹெல்ப் பண்ணாம? என்னது, உனக்கு ஹெல்ப் பண்றதா? ஆமா, யார கேட்டு நீ சைக்கிள் எடுத்தா? ரோட்ல தனியா கிடந்ததே எடுத்து ஓட்டினேன். எடுத்து ஓட்டினல, ஒழுங்கா ஓட்டாம பாரு எப்படி உடைச்சு வச்சிருக்க. முதல்ல சைக்கிள் உடைச்சதுக்கு பணத்தடு. என்னன்னா இழிச்ச வாய் நினைச்சியா? உன்னை பார்த்தா ஐயோ, முதல்ல ஜிப்ப போடு. அதெல்லாம் விடு, நீ முதல்ல பணத்தெடுன்னு சொல்றல. பணமா? இந்த ஓட்ட சைக்கிள்கா? இத பார்த்தா ஓட்ட சைக்கிள்னு சொல்ற? இதோட சரித்திரம் தெரியுமா உனக்கு? ஆமா. இந்த சக்கரை எங்க பண்ணது தெரியுமா? இது அமெரிக்கால, இது ஜப்பான்ல, இது ரஷ்யால. எல்லாமே இப்ப அவுட்டு. முதல்ல காசை வெட்டு. மிஸ்டர், என்ன காதுல பூ வச்சவன் நினைச்சியா? சைக்கிள் ஒழுங்கா தான் இருக்கு. இது உள்காய மாதிரி, வெளியே தெரியாது. ஏதோ பாவம் பொண்ணாச்சேன்னு கம்மியா கேக்குற. 2500 rupees கொடுத்துட்டு போ. என்னது? ஓஹோ, இங்கிலீஷ் தெரியாதா? 2500 ரூபாய் கொடு, இல்லனா வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். போலீஸ் ஸ்டேஷன் தானே, வா போலாம். ஏதோ சும்மா தமாஷ்க்கு சொன்னா உடனே கிளம்பி போயிடுறதா? அங்கெல்லாம் போனா லஞ்சம் கொடுக்கறதுக்கே பணம் சரியா போயிடும். வா, நமக்குள்ள சமாதானமா போயிடலாம். இருக்கிறது எடு. என்கிட்ட காசு இல்ல. பரவாயில்ல, அதான் காதுல கழுத்துல தொங்க விட்டுருக்கிய, அதுல எதையா கட்டி கொடுத்துட்டு போ. நான் யாருன்னு தெரியாம தகராறு பண்றேன். இருக்கட்டும், இந்தா, இதை என் வீட்டுல வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போ. இதான் என் அட்ரஸ். என்ன கேட்டதும் கைட்டு கொடுத்துட்டு போயிட்டா? ஒருவேளை கோல்டு கவரிங்கா இருக்குமோ? ஏய், விசிட்டிங் கார்டுல ஆம்பளை பேர் இருக்கு, உன் பேர் என்ன? வித்யா. லவ்லி நேம். பாய். 5 சவரன் இருக்கும் போல் இருக்கு. இத வச்சு பாட்டியை ஒரு அசத்துற வேண்டியதுதான். என்னடா அது செயின்? சாதாரண செயின் இல்ல பாட்டி, தங்க செயின். இந்தா போட்டுக்கோ. ஏதுடா அது? ஒரு பொண்ணு என் சைக்கிள் எடுத்து ஓட்டி கவுத்துட்டா. சைக்கிள் போச்சுன்னா கலாடா பண்ண, பயந்து போய் இந்த செயினை கட்டி கொடுத்துட்டா. நீ வச்சுக்கோ பாட்டி. டேய் ஆனந்த், இந்த செயினை கொண்டு போய் இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு வந்துடுடா. ஏன் பாட்டி? அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கானே, அது அவங்க அண்ணன், பெரிய பணக்காரன். பணக்காரங்க பொல்லாப்பு நமக்கு வேண்டாப்பா. ஆனந்த், நீ படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போய் உன் சம்பாத்தியத்துல செய்து போட்டா தாண்டா அந்த பாட்டிக்கு சந்தோஷம். கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருப்பா. ஆனந்த், ஓ நன்மைக்கு தாண்டா சொல்றேன், கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுடா. சரி பாட்டி, அப்படியே அந்த பொண்ணையும் பாத்துருவோம்.